ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு அவதார் பார்ட் 3 ஃபயர் அண்ட் ஆஷ். வாங்க நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல லோக்குக்கு கனவு வர்ற மாதிரி இருக்கு. அதுல லோக்கும் அவனோட அண்ணனும் கனவுல இவங்க ரெண்டு பேருமே நாவி கூட்டத்தோட பறவை மேல ரொம்பவே சந்தோஷமா பறந்து போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல லேண்ட் ஆயிட்டு அங்க லோக்கும் தன்னோட அண்ணன் கிட்ட கேக்குறான், எப்படா அண்ணன் இறந்து போன அப்படின்னு கேட்க, என்ன சுட்டுட்டாங்க, நான் தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா தப்பிச்சிருக்கலாம், ஆனா ஸ்பைடரை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இறந்து போயிட்டேன் அப்படி சொல்றான். அதை கேட்கிற லோக் ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் அவன் கனவுல இருந்து வெளியில வர மாதிரி காட்டுறாங்க. இப்ப கடலுக்கு நடுவுல இருக்கிற ஏவாவோட இடத்துலதான் இந்த விஷுவலை லோக்கும் பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல கிரியும் ஸ்பைடரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கிரியை பார்த்து ஸ்பைடர் சொல்றான், உன்ன மாதிரி எனக்கும் ஏவாவோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அதே மாதிரி இன்னொரு பக்கமா ஹீரோனும் அவங்க இறந்து போன பையனுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல ஏற்கனவே கடலுக்குள்ள மூழ்கின ஒரு கப்பல்ல இருந்து சில பொருட்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல வில்லம்பு மட்டும்தான் கிடைக்குது. அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் உங்களுக்கு துப்பாக்கி என்ன தேட சொன்னேன் அப்படி சொல்ல, அதே மாதிரி ரொம்ப நேரமா தேர்ந்ததுக்கு அப்புறம் துப்பாக்கியை எடுத்துறாங்க. அதை எடுத்துக்கிட்டு அவங்க மக்கள் கிட்ட போயிட்டு துப்பாக்கி எடுத்தாச்சு, இனிமே கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த இடத்தோட தலைவனோட ஒய்ஃப், நீ இனிமே இந்த சண்டைக்கெல்லாம் போக வேணாம், உனக்கும் குடும்பம் இருக்கு அப்படி சொல்ல, ஆனா அதை கேட்காத ஹீரோ, நான் ஒரு படை வீரன், மக்களுக்கோ குடும்பத்துக்கோ ஒண்ணுனா நான் அமைதியா இருக்க முடியாது, நான் எதிர்த்து போராடுவேன், அதுக்கு எனக்கு துப்பாக்கி கண்டிப்பா வேணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோ சண்டை போடுறதுக்கு துப்பாக்கி எடுத்ததுனால ஹீரன் ரொம்பவே கோவமா இருக்காங்க. அதனால ஹீரோவும் ஹீரன் கிட்ட போயிட்டு, ஏன் என்னாச்சு உனக்கு, நான் போறது பிடிக்கல அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோனோ, என் பையனை இழந்துட்டு நான் இருக்கேன், என்னோட நம்பிக்கையே அதை ஏவா மட்டும்தான் அப்படி சொன்னதும் ஹீரோவும், நான் இருக்கேன், நமக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல ஸ்பைடர் ஒரு மனுஷன் அப்படிங்கிறதுனால அவன் எப்பவுமே மாஸ்க் போட்டு தான் இருக்க முடியும். அதனால அவன் லோ கூட கடல்ல இருக்கிறப்ப ரொம்பவே மூச்சு திணற ஆரம்பிக்கிறான் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது. அதனால அவனுக்கு இன்னொரு மாஸ்கை எப்படியே தேடி கண்டுபிடிச்சு போட்டு விட்டு அவனை காப்பாத்துறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல அந்த இடத்துக்கு, அந்த கடல்வாழ் மக்கள் வாழ்ந்து இருக்கிற அந்த இடத்துக்கு வானத்துல பாறை மூலமா ஒரு விமானம் வருது. அங்க வானத்து மூலமா பயணம் பண்ற அந்த மக்கள், சொல்ல போனா அவங்க எல்லாம் பிசினஸ் மேன்ஸ், அவங்க எல்லாருமே அங்க வராங்க. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோனும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஸ்பைடரை அவனோட கூட்டத்துக்கு டேப்பை விட்டுறலாம் அப்படின்னு. அதுக்கு ஹீரோவோட பசங்க எல்லாருமே வேணாம் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சி கேட்கறாங்க. ஸ்பைடருமே கெஞ்சிரான், நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு. ஆனா இல்ல, உன்னால மாஸ்க் இல்லாம இங்க இருக்கவே முடியாது, அதே மாதிரி எத்தனை காலத்துக்கு தான் மாஸ்க் போட்டுக்கிட்டு நீங்க இருப்ப அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்பைடரும், நான் உங்களை பார்த்துக்கிட்டு இங்கே இருந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றான். நாங்க முடிவு பண்ணிட்டோம், இனி இங்க யாருமே திரும்ப திரும்ப பேச வேணாம் அப்படி சொல்லி அதுக்கப்புறம் அவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக, நீங்கெல்லாம் உங்க பாட்டியை பார்க்கல, உங்க பாட்டி இருக்க இடத்துக்கு நம்ம போய் ஒரு பிக்னிக் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படி சொன்னதும் அதுக்கப்புறம் தான் ஹீரோயினோட பசங்க எல்லாம் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஸ்பைடரும் அங்க போறதுக்கு ஒத்துக்கிறான். அதே மாதிரி இப்ப எல்லாருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போறத ஆர்டிஏ டீம் பாத்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஹீரோவை பிடிக்கிறதுக்காக ஏற்கனவே அங்க இருக்கிற அந்த மிலிட்டரி பேஸ்ல இருந்து ஒரு கமாண்டர், ஒரு லேடி கமாண்டர் போன பாட்டுல ஸ்பைடரோட அப்பாவை, அதாவது வில்லனை காப்பாத்திருப்பான்ல, இப்ப அந்த வில்லன் கிட்ட தான் அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருப்பாங்க. அதனால அங்க நடக்கிற எல்லாத்தையுமே அந்த கமாண்டர் கிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த வில்லன். அதே நேரத்துல இவங்க அந்த விமானம் மூலமா பறந்து வந்துகிட்டு இருக்காங்க பாத்தீங்களா நிலத்துக்கு, அத வில்லனோட டீம் ட்ராக் பண்ணிடுறாங்க. அதே நேரத்துல வர்ற வழியில நடுவுலயே ஸ்பைடருக்கு மாஸ்கோட பேட்டரி கம்மியாயிட்டு வருது அப்படிங்கிறது ஒரு நோட்டிபிகேஷன் காட்டிக்கிட்டே இருக்கு. அதனால வேகமா போய்கிட்டு இருக்கப்ப அப்பதான் தெரியுது, எதிர்த்தாப்புல திடீர்னு ஒரு பெரும் கூட்டம் ஒண்ணு வருது. அத பறவையில பறந்துகிட்டே ஹீரோன்னு பாத்துறாங்க. உடனே அவங்க வராங்க அப்படின்னு கத்த, அப்பதான் அந்த இடத்துக்கு யாரு வராங்க அப்படிங்கறத காட்டுறாங்க. இந்த இடத்துல சாம்பல் மக்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டம் ஒண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்கு. எப்படி ஹீரோனோட மக்கள் நிலத்துல வாழ்றாங்களோ, அதுக்கப்புறம் கடல்ல வாழ்றவங்க மாதிரி இவங்க நெருப்ப, இந்த சாம்பல் கூட்டம் நெருப்ப தெய்வமா வணங்குறவங்க. அவங்க வர்றத பார்த்த உடனே உசாரண உடனே எல்லாருமே சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க. அதே மாதிரி ஹீரோட ஃபேமிலிக்கும் அந்த சாம்பல் கூட்டத்துக்கும் பயங்கரமா சண்டை வருது. அந்த சாம்பல் கூட்டத்தோட தலைவி இவதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வில்லியே. அவ கிரிய கொல்லப்படா அப்படின்னு தெரிஞ்சு ஹீரோ ரொம்பவே வேகமா வந்து அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதனால ரொம்பவே கோவப்பட்ட வில்லி ரொம்ப மோசமா இவங்க எல்லாத்தையுமே தாக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோவும் தன்னோட பையன்கிட்டையும் ஸ்பைடர் கிட்டையும் அவங்களோட தங்கச்சிகளை ஒப்படைச்சிட்டு அந்த சாம்பல் மக்கள் கூட சண்டை போட போறாரு. ஒரு பக்கம் அந்த வில்லிக்கு ஹீரோனுக்கு பயங்கரமா சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துல வில்லி ஹீரோ மேல அம்ப விட்டுறா. அந்த அம்பு ஹீரோ மேல பட்டு ஹீரோனோ பறவை மேல இருந்து கீழே விழுந்துடுறா. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அந்த படையை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவோட பையனும் அவங்கள எதிர்த்து சண்டை போடுறோம்னு ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறான். இப்ப அந்த சாம்பல் மக்கள் அந்த விமானத்தை ஃபுல்லாத்தையுமே நெருப்ப விட்டு அழிக்கிறாங்க. ஹீரோவும் அதுல இருந்து தப்பிக்கிறாரு. அதே நேரத்துல ஸ்பைடரும் அவங்க ரெண்டு தங்கச்சிங்களும் ஹீரோவோட பையனை எப்படியே காப்பாத்தி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் போதே அவங்க பறக்கிற அந்த பறவை மேல அம்ப விட்டுறாங்க அந்த சாம்பல் மக்கள். அதனால அவங்க மொத்தமா காட்டுக்குள்ள ஒரு இடத்துல விழுந்துடுறாங்க. இப்படி ஹீரோட குடும்பம் மொத்தமா செதறிப்பி தனித்தனியா பிரிஞ்சிடுறாங்க. அந்த பறவை வச்சு பறக்க வைக்கிற அந்த விமானமும் காட்டுக்குள்ள ஒரு இடத்துல விழுந்துருது. லோ, கிரி, அவங்களோட குட்டி தங்கச்சி, அதுக்கப்புறம் ஸ்பைடர், இவங்க எல்லாருமே காட்டுக்குள்ள ஒரு இடத்துல இருக்காங்க. அப்பதான் ஸ்பைடரோட மாஸ்க்ல பேட்டரி இல்ல, அது குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கறத கவனிக்கிறாங்க. இன்னொரு மாஸ்க ஸ்பைடரும் அந்த விமானத்திலே விட்டுட்டான். அதனால திரும்ப போய் அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க போய்கிட்டு இருக்கும் போது அந்த விமானம் விழுந்த இடத்துல அந்த
சாம்பல் மக்கள், அதாவது வில்லியோட கூட்டம் ஏற்கனவே அங்க வந்து அந்த விமானம் கீழே விழுந்ததுல உயிர் பிழைச்ச எல்லாரையுமே கொடூரமா கொல்றாங்க. இத பார்த்து இவங்க மிரண்டு போய் நின்னுகிட்டு இருக்கும் போது அந்த வில்லியோட கூட்டத்துல ஒருத்தன் இவங்கள பாத்துறான். ஆனா இந்த பசங்க முன்னாடியே அதை பார்த்துட்டு வேகமா இருந்து தப்பிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. வில்லியோட ஆட்கள் அவங்களை பிடிக்கிறதுக்காக துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல தண்ணி இருக்கும், அந்த தண்ணிக்குள்ள இறங்கி அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க. வில்லியோட கூட்டம் அங்க லேட்டா வந்ததுனால அவங்களால அந்த பசங்களை பிடிக்க முடியல. இவங்களும் தண்ணிக்கு அப்புறம் எப்படியோ வெளியில வந்துடுறாங்க. ஒரு பக்கமா வெளியில வந்ததுக்கு அப்புறமா திரும்ப அந்த இடத்துக்கு சுத்தி போய் அந்த மாஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அதனால வந்த வெளியில போகாம சுத்தி போறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் தன்னோட பசங்களை தேடி பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். அப்ப வில்லனோட ஆளும் எப்படியோ ஹீரோவை பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் ஹீரோவும் ஸ்பைரோட மாஸ்க்ல பேட்டரி இல்ல, அவன் மாஸ்க இங்கே விட்டுட்டு வந்துட்டான், இந்த மாஸ்க்ல இன்னும் சார்ஜ் இருக்கு அப்படின்னு விமானம் விழுந்த இடத்துல எடுத்த அந்த மாஸ்கை எடுத்து காட்ட தன்னோட பையனை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக வில்லனும் ஹீரோ கூட சேர்ந்து அவங்க பசங்களை காப்பாத்துறதுக்காக தேடி போறாங்க. மாஸ்க தேடி திரும்ப அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கும் போது ஸ்பைரோட பேட்டரி ரொம்பவே லோவாகி மாஸ்க்ல ஆக்சிஜன் இல்லாம அவன் மயங்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்துட்டு சீக்கிரமா போலாம் அப்படின்னு லோகா அவனை தூக்கிக்கிட்டு நடக்க ஆரம்பிக்க, ஆனா அவ ரொம்பவே மயங்கி போகவும் கிரிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப திடீர்னு அவ ஏதோ பண்ண ஆரம்பிக்கிறான். அவளோட சடைமுடியில இருக்கிற அந்த கனெக்டரை, அந்த வேர் எடுத்து அந்த இடத்துல இருக்கிற அந்த வேரோட கனெக்ட் பண்ணி அங்க இருக்கிற கடவுளான ஏவாவை கனெக்ட் பண்ண பாக்குறா. அது மூலமா அவளுக்கு இதுக்கு முன்னாடி இதை எப்படி பண்றதுன்னே தெரியாது. ஆனா என்னென்னமோ மந்திரம் மாதிரிலாம் என்னென்னமோ பண்ண ஆரம்பிக்கிறா. அங்க இருக்கிற எல்லா வேர்களும் ஒரு எனர்ஜி சோர்ஸ் மாதிரி ஸ்பைடரோட உடம்புக்குள்ள போகுதுங்க. அதனால இப்ப ஒரு கட்டத்துல அவ இறந்து போயிட்டாலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவன் எப்படி உயிர் பிழைச்சிடறான். அவனால இப்ப மாஸ்க் இல்லாம சுவாசிக்க முடியுது. இது எப்படி நடந்துச்சு இந்த அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் அவ ரொம்பவே சந்தோஷப்படுறான். மாஸ்க் இல்லாம என்னால சுவாசிக்க முடியுது, அதனால என்னால இங்கே இருக்க முடியும் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா திரும்பி வந்த அந்த பசங்க ஒரு கட்டத்துல வில்லியோட டீம் கிட்ட மாட்டிக்கிறாங்க. வில்லியோட ஆட்களும் அந்த பசங்களை முட்டிப்பட வச்சு கொல்ல போற அந்த நேரத்துல ஹீரோட பையன் லோக்க வச்சிருந்த அந்த துப்பாக்கியை பார்த்துட்டு இது ரொம்ப பிரமாதமா இருக்கு, இது எப்படி ஆபரேட் பண்றது அப்படின்னு கேட்க, அதுல புல்லட் தீந்து போனதுனால அவனால அதை சொல்லி கொடுக்க முடியல. அதனால கோவத்துல அந்த பசங்களை கொல்ல போற அந்த நேரத்துல கரெக்டா ஹீரோவும் வில்லனோட ஆளும் அங்க வந்துடுறாங்க. அவங்க வில்ல ஹீரோவோட கையை கட்டி தான் போட்டு வச்சிருப்பாரு. இப்ப தன்னோட பசங்களை காப்பாத்துறதுக்காக வில்ல ஹீரோவை ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு கத்தியும் கொடுக்க, ஹீரோ இன்னொரு பக்கமா போக வில்லனோட ஆளும் இன்னொரு பக்கமா போறாங்க. அந்த வில்லி ஹீரோட பசங்களை கொல்ல போற அந்த நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் ஓட புகுந்து வில்லியோட டீமை அடிச்சு பயங்கரமா ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில ஒரு கட்டத்துல வில்லியோட டீம் ஹீரோவையும் வில்லனையும் பிடிச்சிடுறாங்க. இப்ப மொத்தமா முட்டி போட வச்சுட்டு இப்ப வில்லன் கிட்ட அந்த துப்பாக்கியை எப்படி ஆபரேட் பண்றது அப்படின்னு கேட்க, இல்லனா அவங்கள கொன்றுமே அப்படின்னு மிரட்ட, வேற வழி இல்லாம வில்லனும் அதை சொல்லி கொடுக்கறான். அந்த துப்பாக்கியோட பவரை பார்த்துட்டு அந்த வில்லிக்கு இதை வச்சு எல்லாருமே கொன்னு நம்ம இந்த இடத்தை ஆளலாம் அப்படின்னு ஒரு ஆசை வருது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே நம்ம பலி கொடுக்க போறோம் அப்படின்னு வில்லியும் சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு இடத்துலயே அவங்கள பலி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முறைப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே கட்டி போட்டு வச்சிருக்க, அப்ப திடீர்னு கிரி வித்தியாசமா யோசிச்சு அவ முடியில இருக்கிற அந்த வேற அங்க இருக்கிற வேரோட கனெக்ட் பண்ண, அது மூலமா அங்க இருக்கிற ஒரு விசைச்செடி ஒண்ணு இருக்கும். அந்த விசைச்செடியில ஒரு அம்பு மாதிரி ஒரு ஊசி மாதிரி ஒண்ணு இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணி இவங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற அந்த சாம்பல் வீரர்களை கொன்னுட்டு இவங்க எல்லாரும் அங்கிருந்து எப்படி தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்ச கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இவங்களுக்கு அந்த விஷயம் தெரிய வருது. அதனால வில்லியோட டீமும் அவங்கள துரத்துக்கிட்டே வர கடைசியில இவங்க எல்லாருமே தண்ணிக்குள்ள இறங்கி எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கரையில அவங்களும் கரையேறாங்க. அந்த இடத்துல பசங்க எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா வில்ல ஹீரோவை பார்த்து, இன்னும் நமக்குள்ள இருக்கிற அந்த பகை முடியல, உன்னை கொல்லாம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவும் அவருக்கு அட்வைஸ் பண்ணி மாத்த பாக்குறாரு. இந்த இடத்தை பாரு, இந்த இடம் தான் ரியல், மனுஷங்க இந்த இடத்துல இருக்க முடியாது, அதை நீ புரிஞ்சுக்க, நாம இப்ப மாறிட்டோம் அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்றாரு. ஆனா வில்லன் புரிஞ்சிருக்க மாதிரியே தெரியல. இதுக்கு நடுவுல காட்டுக்குள்ள விழுந்த ஹீரோயினை அவளோட பறவை வந்து எப்படியே காப்பாத்தி அவங்களோட இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அதாவது ஹீரோனோட சொந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அங்க ஹீரோனோட அம்மா இருக்காங்க. அவங்க ஹீரோனுக்கு வைத்தியம் எல்லாம் பார்த்து எப்படியோ ஹீரோனை சரி பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோட பசங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்களும் அவங்களோட பசங்களை தேடி வராங்க. ஒரு கட்டத்துல இவங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா ஹீரோவும் மத்தவங்களும் வர்றவங்க வில்லியோட ஆட்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தப்பிக்க பார்க்க, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது வர்றது அவங்களோட ஆட்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபேமிலி ரீயூனியன் ஆகுது. அவங்கள பார்த்த உடனே வில்லனும் இவங்கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம கொள்ளாம அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். ஸ்பைடர் தன்னோட அப்பா தன்னை சொல்லாம கொள்ளாம போயிட்டாரு அப்படின்னு அவனுக்கு ஒரு வருத்தம் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே சேர்ந்துகிட்டு அங்கிருந்து ஹீரோனோட பழைய இடத்துக்கு வராங்க. அதாவது ஹீரோனோட பசங்களோட பாட்டியோட வீட்டுக்கு வராங்க. ஹீரோவுக்கு ஸ்பைடர் மாஸ்க் இல்லாம உயிர் பிழைச்சிட்டா அப்படிங்கிறது தெரிய வருது. அவனுக்கு மாஸ்க் தேவையில்லை அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கல ஹீரோவுக்கு. ஏன்னா ஸ்பைடர் ஒரு நார்மலான பீப்புள், அவனால இந்த கிரகத்துல மாஸ்க் இல்லாம வாழ முடியும் அப்படின்னு மத்த பீப்புளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த கிரகத்துக்கு வந்து அவங்க வாழ ஆரம்பிப்பாங்க, நாவிகளை அழிச்சிடுவாங்க. அப்படிங்கிறதுனால ரொம்பவே சந்தோஷம்
சந்தோஷப்பட முடியாம இருக்கான். ஏற்கனவே ஹீரோனுக்கு ஸ்பைடர் பிடிக்காது அப்படிங்கிறது தெரியும். இப்ப இன்னும் அதிகமா பிடிக்காம போயிடுச்சு. ஸ்பைடர் இனிமே நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஹீரோனு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் ஸ்பைடரை வச்சு ஹீரோவோட பழைய ரிசர்ச் டீம் அவனால எப்படி இங்க சுவாசிக்க முடியுது அப்படின்னு கண்டுபிடிக்க பாக்குறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது அவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி, அதுதான் அவனை உயிரோட வச்சிருக்க மாதிரி அவங்களுக்கு தெரியுது. ஆனா அத மனுஷங்களால டூப்ளிகேட் பண்ண முடிஞ்சிரும் அப்படின்னு பயப்படுறாரு ஹீரோ. இன்னொரு பக்கம் ஸ்பைடரும் கிரியும் லவ் பண்ணிட்டு ஜாலியா இருக்காங்க. ஸ்பைடருக்கும் நாவிகள் மாதிரி முடியல அந்த உயிர் வேர் வர ஆரம்பிக்குது. அதாவது ஸ்பைடரும் இப்ப அவங்கள ஒரு ஆளா மாற ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் கிரியும் அவங்களோட அந்த ஏவா கடவுள் இருக்கிற அந்த இடத்துக்கு போய் அந்த ஏவா கடவுள் கூட கனெக்ட் பண்ண பாக்குறா. ஆனா ஏவாவை அவளால நெருங்கவே முடியல. ஏதோ ஒண்ணு அவங்கள தடுத்துக்கிட்டு இருக்கு. அங்கதான் கிரிக்கு இன்னொரு மிகப்பெரிய உண்மை தெரிய வருது. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹீரோவோட சயின்டிஸ்ட் ஃப்ரெண்ட் இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்கள கூட உயிர் பிழைக்க வைக்க ட்ரை பண்ணுவாங்கல்ல ஏவாவோட கனெக்ட் பண்ணி, கடைசியில அவங்க இறந்து போயிருப்பாங்க. அவங்க மூலமா தான் அவங்க ஏவாவோட கனெக்ட் ஆகும் போதுதான் கிரியே பிறந்திருக்கா. இந்த விஷயம் அவளுக்கு தெரிய வந்த உடனே ரொம்பவே அப்செட் ஆகுறா. எனக்கு யாருமே இல்லையா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவளோட பாட்டி தான் நீ ஏவாவோட குழந்தை அப்படி சொல்லி அவளை சமாதானப்படுத்துறாங்க. ஏவா இவளை தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல இந்த இடத்தை ரிசர்ச் பண்ண வந்த அந்த மக்கள் கூட்டம், அதுல சில பேரு அந்த பெரிய திமிங்கல மாதிரியான ஒரு விலங்கு இருக்கும்ல கடல்ல, அந்த விலங்கு டுகுன்ஸ வேட்டையாடி இருப்பாங்கல்ல, அதே மாதிரி இப்பவும் பண்றாங்க. அந்த குரூப்ல ஒரு மெரைன் பயாலஜிஸ்ட் இருக்காரு. அவருக்கு இப்படி பண்ற விஷயம் சுத்தமா பிடிக்கல. அந்த குரூப் அந்த விலங்கு வச்சு ஏதோ ஒண்ணு தயாரிக்கிறாங்க. மக்கள் இங்க இருக்கிறதுக்கு அதுதான் மூல ஆதாரமா இருக்கும் போல. அடுத்த சீன்ல இப்ப ஹீரோ ஹீரோயின் அவங்க குடும்பம் ஸ்பைடர் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே திரும்ப அவங்க கடல்ல ஒரு கிராமத்துல வாழ்ந்திருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கே வர்றாங்க. ஹீரோவும் ஹீரோவோட குடும்பமும் அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் மனுஷங்க ராட்சச கப்பல்ல வந்து மறுபடியும் டைகுன்ஸ கொண்டு இருக்காங்க அப்படின்னும், இப்ப டைகுன்ஸோட கூட்டம் மிகப்பெரிய மாநாடு ஒண்ணு பண்ணி இதுக்கு தீர்வு காண போறாங்க அப்படின்னு அந்த கடவுள் கிராமத்தோட தலைவன் வந்து இப்ப ஹீரோ கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தோட தலைவி ஹீரோனுக்கு அவ கைய சரி பண்றதுக்கு கட்டு போட்டுக்கிட்டே உன்னோட பொண்ணு எப்படி ஸ்பைடர் சுவாசிக்க வச்சா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஏவாவோட சித்தம் அப்படின்னு ஹீரோன் சொல்ல, உன் பொண்ணே ஒரு அறகுறை, அவ எப்படி அதை பண்ணா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு டைகுன்ஸ் இனத்தோட பெரிய பெரிய வயசான டைகுன்ஸ், அதாவது அந்த டைகுன்ஸ் இனத்தோட தலைவர்கள் அங்கே வந்து ஹீரோட பையன் ஒரு டைகுன்ஸ காப்பாத்திருப்பான்ல அந்த டைகுன்ஸ ஒதுக்கி வைக்கிறாங்க. இங்க போர் வந்துச்சுன்னா உயிரிழப்புக்கு தான் அதிகமா இருக்கும் அப்படிங்கறதுனால போரை தவிக்கிறதுக்காக அகிம்சை வழியத்தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த பண்றாங்க. ஆனா ஹீரோட பையனை நீங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க முன்னாடி பயங்கரமா கத்துறான். அதனால ஹீரோவும் லோக்க தனியா கூட்டிட்டு போயிட்டு இப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ஆனா லோக்கம் எப்பா நீங்க இதை எதிர்த்து கேள்வி கேட்கணும்பா அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ இப்படி பண்றதுனாலதான் உங்க அண்ணன் இறந்து போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அண்ணன் இறந்து போனதுக்கு நான் காரணம் இல்ல அப்படின்னு ரொம்பவே சோகமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அப்பாவே இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு. அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பெரிய டைகுன்ஸ் அங்கிருந்து கிளம்பிடுதுங்க. அதுக்கப்புறம் ஹீரோனு ஹீரோ கிட்ட நம்ம பையன் இறந்ததுக்கு அவன் ஒண்ணும் காரணம் இல்ல, அவனை நீங்க அப்படி பேசுனது அவன் மனசை உடைச்சிருக்கும், நீங்க போய் சமாதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, தான் பேசுனது தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ நான் எப்படி போய் அவனை போய் சமாதானப்படுத்துறேன் அப்படி மாதிரி தயங்கி போய் இருக்காரு. அதே நேரத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு லோக்கம் ஒரு இடத்துக்கு வந்து தன்னோட அப்பா சொன்னதை நினைச்சு பார்த்துக்கிட்டு சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை வச்சு சுடலாம் அப்படின்னு போறான். ஆனா அவனால சுட முடியல. அதுக்கப்புறமா தான் அங்கே கிரியும் லோக்கோட லவரும் அங்க வந்து டேய் இப்படிலாம் பண்ணாத உனக்காக நாங்க இருக்கோம் அப்படி மாதிரி சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் துப்பாக்கி கடலுக்குள்ள தேடி இருப்பாங்கல்ல, அப்போ ஒரு வில்லம்பு உடஞ்ச வில்லம்ப கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அது வேற யாரதும் கிடையாது ஹீரோயினோட அப்பாவோடதான். அத பூமிக்குள்ள மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருப்பாங்க. அதை திரும்ப எடுத்து லோக்க வச்சு அதை ரெடி பண்ண வைக்கிறாங்க அவனோட லவர். அதே மாதிரி ஹீரோயின் ஒரு பக்கம் உடஞ்ச கைய வச்சு மறுபடியும் அம்பு விடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால விட முடியல. கொஞ்சம் கொஞ்சமா அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்துல ஸ்பைடரும் தனக்கு புதுசா முளைச்ச அந்த முடி குருவ வச்சு அவனுமே ஒரு கடல்வாழ் உயிரினத்தை சொந்தமாக்குறான். அப்படியே கிரியும் ஸ்பைடரும் லவ் பண்ணிக்கிட்டு கடலுக்குள்ள சுத்தி திரியறாங்க. அதே நேரத்துல ஸ்பைடர் எங்க போயிருக்கான் அப்படின்னு தெரியாம அவனோட அப்பா அவனை தேடி ஹீரோவும் ஹீரோவோட குடும்பமும் எங்க போயிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக அங்க வனவாசிகளா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க கிட்ட அவங்கள குடும்ப பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க சொல்ல மாட்டாங்க. அதனால இப்ப நான் இன்னொரு விஷயத்த பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆயுதங்கள் துப்பாக்கியில எடுத்துக்கிட்டு அந்த சாம்பல் மக்களை போய் பாக்குறான். அங்க இருக்கிற வில்லிய பார்த்து வில்லனும் நான் உங்களுக்கு நிறைய துப்பாக்கிகளை கொடுக்கறேன், எனக்கு நீங்க ஒரு உதவி மட்டும் பண்ணணும், எனக்காக ஹீரோவை கொல்லணும் அப்படின்னு கேட்க, ஆனா வில்லி தன்னோட பவரை காட்டணும் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா வில்லனும் தூரத்தலத்தோட ஆளை வச்சு அங்க இருக்கிற ஒரு ஆளை சுட்டு கொல்ல அதை பார்த்து கொஞ்சம் வில்லி மிரண்டுறா. இருந்தாலும் அவ ரொம்பவே நயவஞ்சக்காரி போல. அதனால வில்லனை ஆசை பார்த்த கூடி உள்ள கூட்டிட்டு போயிட்டு வினோதமான சூனியம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறா. அதை வச்சு அவனை மயக்க ஆரம்பிக்கிறா. தன்னையே எதிர்க்கிற வில்லனை கொல்லலாம் அப்படின்னு போறப்ப உனக்கு தேவையான ஒரு விஷயத்த நான் தரேன் அப்படின்னு வில்லனும் வில்லிய மயக்க ஆரம்பிக்கிறான். அதாவது இந்த துப்பாக்கிகள் மூலமா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் அழிச்சு அடிமைப்படுத்தி உன் முன்னாடி மண்டி
போட வச்சு உன்னால இந்த உலகத்தையே ஆள முடியும் அப்படின்னு சொல்லவும் அந்த பேச்சுல வில்லி மயங்கிடுறா. அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் கூட்டு சேர்ந்துடுறாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துலதான் இவங்க நெருப்ப கண்டுபிடிச்சிருப்பாங்க. நெருப்ப கண்டுபிடிச்ச உடனே இந்த இடமே எரிஞ்சு சாம்பலா இருந்திருக்கு. அந்த நேரத்துல எல்லா மக்களும் பட்னியால செத்து இருந்திருக்காங்க. அந்த டைம்ல ஏவா எங்களை காக்க வரல அப்படின்னு சொல்லிட்டு ஏவா மேல பயங்கர கோவத்துல இருக்கா. அதனால தனக்கான ஒரு வேண்டுதல, அதாவது நெருப்பையே இவன் வணங்க ஆரம்பிச்சு இவன் ரொம்பவே பவர்ஃபுல்லா மாறி இருக்கா. இந்த கதை எல்லாத்தையுமே வில்லன் கிட்டையும் சொல்றா. அதுக்கப்புறம் வில்லனும் அவங்களுக்கு நெருப்ப விடுற துப்பாக்கிகளையும் கொடுக்க அதை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆன வில்லனை தன்னோட ஆசை நாயகனா ஏத்துக்கிறா. அடுத்த சீன்ல கடலுக்குள்ள இருக்கிற அந்த ஏவாவோட இடத்துல இப்ப கிரியும் ஸ்பைடர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கிரியும், ஏவாவால என்னால கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா உன்னை எங்க மூதாதையர்களோட ஆன்மீக உலகத்துக்கு கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்ல, அதே நேரத்துல அந்த இடத்த நிறைய டைகூன்ஸ் கிராஸ் பண்ணி போகுதுங்க. அப்பதான் அங்க ஒரு திருவிழா நடக்க போகுது அப்படிங்கிறோம். அதுக்காக தான் இவங்க எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. அந்த திருவிழா ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிரியா சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் லோகம் அவனோட லவ்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு டைகூன் கூப்பிடுற சத்தம் கேக்குது. அவங்க ஃபேமிலிய அவ கூப்பிடுற மாதிரியான ஒரு பாட்டு சத்தம் கேக்குது தூரத்துல அப்படின்னு லோக்கோட லவ்வர் சொல்ல, உடனே லோகம் தன்னோட அம்மாக்காக அவன் ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த வில்ல தன்னோட அம்மா கிட்ட கொடுத்துட்டு வேக வேகமா எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அவன் அவனோட ஃப்ரெண்டான அந்த டைகூனை பாக்குறதுக்காக தான் கிளம்புறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவுதான் தடுத்தோம் அவன் கேட்கல, அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆனா லோக்க தனியா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லவ்வரோட சேர்த்துக்கிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லோக்க தேடி அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த விஷயம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஹீரோக்கு தெரிய வருது. சரி அவங்களை தேடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, இந்த இடம் பாதுகாப்பு இல்லாம போயிடும், திருவிழா வேற ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட தலைவன் சொல்லிடுறான். அதனால வேற வழி இல்லாம அவங்கள அங்கேயே இருந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் வில்லனும் வில்லிய வச்சு ஹீரோ இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது ஸ்பைடர் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். வில்லிக்கு தான் சூனியக்கார பவர் இருக்குல்ல, அவளோட முடியல இருக்கிற அந்த குருவை வச்சு ஹீரோனோட கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தியோட அந்த குருவில கனெக்ட் பண்ணி அவள் சித்திரவதை பண்ணி அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறா. ஒரு பக்கம் திருவிழாவும் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கிரியோட சேர்ந்துக்கிட்டு ஸ்பைடரும் ஒரு இடத்துல ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு வந்த வில்ல ஸ்பைடரை தூக்கிட்டு போயிடுறான். கிரியால அவங்கள தடுக்க முடியல. கிரியும் ஒரு பக்கம் அந்த சாம்பல் மக்கள்கிட்ட இருந்து தப்பிச்சிடுறா. அதே நேரத்துல வில்லனோட படை இப்ப அந்த கடல்வாழ் கிராமத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஸ்பைடரை தூக்கிட்டு வந்து அந்த கப்பலை விட்டுட்டு இப்ப அங்க வில்லனும் வில்லையும் அவங்க படைகளோட வந்து இறங்குறாங்க. அதனால ஹீரோவும் மத்த எல்லாரும் அவங்களை எதிர்த்து நிக்கிறாங்க. ஆனா வில்ல ஹீரோவை மட்டும் எங்க கூட அனுப்பிச்சிருங்க, உங்களை எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரே ஒரு நிபந்தனை தான் வைக்கிறான். ஆனா ஹீரோனுக்கு ஹீரோவை அனுப்ப மனசே இல்ல. அங்க இருக்கிற மக்களை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ கூட போக ஒத்துக்கிறாரு. ஆனா வில்ல ஹீரோனையும் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லவும், இப்ப நான் ஊன்னு சொன்னா இங்க இருக்கிற எல்லாரும் உங்களை கொன்றுவாங்க, குறிப்பா உன் புது கேர்ள் ஃப்ரெண்டையும் உன்னையும் கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லவும், கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்த வில்லனும் கடைசி அதுக்கு ஒத்துக்கிறான் ஹீரோ மட்டும் கூட்டிட்டு போறதுக்கு. ஹீரோனால அதை தடுக்கவே முடியல. ஹீரோவை கைது பண்ணி வில்லனும் வில்லியும் அவங்க ஆட்களோட அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப வில்ல ஹீரோவை கூட்டிக்கிட்டு அவங்க ஆட்கள் இருக்க அந்த இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல மிகப்பெரிய சிட்டியவே அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அங்கதான் அந்த கமாண்டரும் அந்த ஆராய்ச்சி பண்ற அந்த நபர் இருக்காங்க. அந்த ஆராய்ச்சி பண்றவருக்கு ஸ்பைடர் உயிரோட தேவை, எப்படி அவன் மாஸ்க் இல்லாம சுவாசிக்கிறான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக வில்ல தான் வரேன் அப்படிங்கறத காட்டுறதுக்காக அவன் ஒரு டிவைஸ் வச்சிருப்பான். அதை அவங்க எல்லாருக்குமே கொடுத்து அங்க இருக்கிற மிஷல் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடுவான். அதுக்கப்புறமா தான் அங்க இருக்கிற அந்த கமாண்டருக்கு வருது தன்னோட ஆளுதான் அப்படி தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் அவங்கள உள்ள அனுமதிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அங்க வந்து இறங்குறத பார்த்து அங்க இருக்கிற மக்களும் எல்லாருமே தங்களோட மொபைல்ல தங்களோட டிவைஸ்ல அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஹீரோவை புடிச்சிட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி வந்திருக்கிற அந்த சாம்பல் மக்களையும் வினோதமா பாக்குறாங்க. ஸ்பைடருமே ஆராய்ச்சி பண்றதுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. துரோகிய பிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க கமாண்டர் அந்த சாம்பல் நிற மக்களை பார்த்துட்டு நம்ம எதிரியை எதுக்கு நம்ம பேஸுக்கு கூட்டிட்டு வந்தா அப்படின்னு வில்லன் கிட்ட கோவப்படுறாங்க. அதுக்கு வில்லனும் நம்ம துரோகிய பிடிச்சாச்சு அப்படின்னு டைவர்ட் பண்ணிடுறாரு. இவங்க ஹீரோவை பிடிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க, இனிமே இவங்களும் நம்ம ஆட்கள் தான் அப்படின்னு எப்படியே சமாளிச்சிடுறாரு. ஸ்பைடரை வச்சு ஆராய்ச்சியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் லோகம் அந்த பைக்கோனை கண்டுபிடிக்கிறதுக்காக தேடி அந்த இடத்துக்கு வர லோக்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லவர் அங்கே வந்துடுறாங்க. அவங்க கொஞ்சம் தூரத்துல இருந்துகிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வினோதமா ஏதோ நடக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துல இருக்கிற வினோதமான ஜந்து ஒண்ணு லோக்க அட்டாக் பண்ணி அவனை கொல்ல பாக்குது. அவனும் அந்த கடல்வாழ் உயிரினமோ அதுக்கு கிட்டது கப்பிக்க எவ்வளவோ போராடுறாங்க. ஒரு கட்டத்துல அந்த கடல்வாழ் உயிரினம் இறந்து போகுது. லோக்கம் அப்படியே மயங்கிடுறான். அப்பதான் அந்த இடத்துக்கு பைக்கோன் வந்து எப்படி லோக்க அந்த வினோத ஜந்துக்கு கிட்ட இருந்து காப்பாத்துது. இன்னொரு பக்கம் ஸ்பைடர் கிட்ட வில்லன் வந்து நீ ஏன் கூட தான் இருக்கணும், நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு அவனை சமாதானப்படுத்த பாக்குறான். ஆனா ஸ்பைடர் சமாதானம் ஆன மாதிரி காட்டிக்கிட்டு, அதாவது ஒரிஜினலா மனுஷ உருவத்துல இருந்த அந்த அப்பாவோட பேர் புரிச்ச அந்த லாக்கெட்டை வாங்கிக்கிறான். இந்த பக்கம் லோக்கம் மத்தவங்களும் அந்த பைக்கோன் கிட்ட உன் சொந்தங்களை நீ பாத்தியா, அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்பதான் பக்கத்துல இன்னொரு டைகூன் வருது. அது பார்க்க ரொம்பவே அடிபட்டு தாக்கப்பட்டு இருக்கு. அதாவது இதுங்களை வேட்டையாடுற அந்த மனுஷங்க பண்ண வேலைதான் இது. அதை பார்த்து எல்லாருமே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. இந்த விஷயம் எதுவுமே தெரியாம திரும்ப
போராடக்கூடாது, அதனால உயிர் சேதம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை இந்த டைகோன் இனத்தோட தலைவர்களை ஒதுக்கி வச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க இந்த டைகோன்ஸ் எல்லாம் வேட்டையாடி இருக்கிற அந்த டீம்ல இருக்கிற அந்த லீடர் இப்ப டைகோன்ஸ்ல ஒரே இடத்துல கூட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நிறைய டைகோன்ஸ் ஒரே இடத்துல கூட போகுது, அப்பதான் நம்ம வேட்டையாடணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது மூலமா நம்ம ஒரு வருஷத்துக்கு ஈஸியா இங்க சர்வைவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்படி அந்த விலங்குகளை மொத்தமா வேட்டையாடிட்டா அதுங்களோட இனமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெரைன் பயாலஜிஸ்ட் ரொம்பவே வேதனையை பதிவு பண்றாரு. ஆனா அதுக்கு அந்த லேடி கமாண்டரும் உங்க ஆட்சேபனையில தெரிவிச்சிட்டீங்கல்ல, சரி கிளம்புங்க அப்படி சொல்லிடுறாங்க. அவரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்த சீன்ல ஹீரோவை வெட்ட வெளியில இருக்கிற ஒரு கண்ணாடி பெட்டியில அடைச்சு வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ஹீரோவை பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த வில்லன் ஹீரோ கிட்ட நாளைக்கு காலையில 6 மணிக்கு உன்னை கொல்ல போறாங்க, அதுதான் இங்க கொடுத்திருக்கிற தீர்ப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா ஹீரோவும் இங்க நடக்கிறது உனக்கு ஒன்னும் புரியலையா, நம்ம மாறிட்டோம், இந்த உலகத்தை நீ தான் நேசிக்கணும் அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்றாரு. ஆனா வில்லன் கேட்கிற மாதிரியே தெரியல. நாளைக்கு காலையில ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் ஸ்பைடரும் அந்த லாக்கெட்டை வச்சு அங்க இருக்கிற வெண்டிலேட்டர் இருக்கிற ஸ்க்ரூவை கழட்டி அங்கிருந்து தப்பிக்க அந்த மெரன் பயாலஜிஸ்ட் இருக்கார்ல, அவரும் ஹீரோவை காப்பாத்துறதுக்கு ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த விலங்குகளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஹீரோவை காப்பாத்துறதுக்காக துப்பாக்கியை வச்சு வெடிமருந்துகளை வச்சு ஒரு வில்ல அம்ப ரெடி பண்ணி கொடுத்திருப்பாரு. அந்த அம்பை எடுத்துக்கிட்டு ஹீரோன் அங்கிருந்து கிளம்புறாங்க ஹீரோவை காப்பாத்துறதுக்காக. அந்த இடத்துல சாம்பல் நிற மக்கள் இருப்பாங்க, அவங்கள கொன்னுட்டு அவங்கள மாதிரியே வேஷத்தை போட்டுக்கிட்டு அந்த இடத்துல நுழையிறதுக்கு, அதாவது அவங்க ஆளுங்க அப்படிங்கறத காட்டுறதுக்காக ஒரு டிவைஸ் ஒன்னு கொடுத்திருப்பாருல வில்ல, அதை எடுத்துக்கிட்டு யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி எப்படியோ அந்த இடத்துக்குள்ள வந்துடுறாங்க. இது எல்லாமே ஒரே நேரத்துல நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோனோ வில்ல இருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு வில்ல வெளிய இருக்கிற அந்த நேரமா பார்த்து வில்லியோட கழுத்துல கத்திய வச்சு ஹீரோ இப்ப எங்க இருக்கான் அப்படிங்கறத கேக்குறாங்க. வில்லியும் உயிருக்கு பயந்து உண்மையை சொல்லிடுறா. ஆனா அதுக்கப்புறம் தப்பிச்சு ஹீரோனை கொல்ல பார்க்க ஹீரோனோ அங்கிருந்து தப்பிக்க அதை பார்த்த வில்லனோ அவளை கொல்லுங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோனை எல்லாரும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனோ அந்த பறவை மூலமா பயங்கரமா பறந்து அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த மெரன் பயாலஜிஸ்ட் இருக்கார்ல, அவரு ஒரு மிகப்பெரிய ஒரு வண்டியை எடுத்துட்டு வந்து ஹீரோ இருக்கிற அந்த கண்ணாடி பெட்டியை உடைச்சு ஹீரோவை காப்பாத்துறாரு. ஒரு பக்கம் ஸ்பைடர் தப்பிச்சிட்டா அப்படிங்கிற விஷயம் கமாண்டருக்கு தெரிய வர அவனை தேடுங்க அப்படி சொல்லி ஆட்களை அனுப்புறாங்க. ஆனா ஹீரோவை சுத்தி வளைச்சிடுறாங்க. தன்னை அவங்க சுடமாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச ஸ்பைடரும் குறுக்க வந்து ஹீரோவை காப்பாத்துறாரு. அங்கிருந்து அவங்க 2 பேரும் எப்படி எஸ்கேப் ஆகிட்டு இருக்கும்போது கடுப்பான அந்த லேடி கமாண்டரும் ஸ்பைடரையும் சேர்த்து கொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த டாக்டர் அப்படி பண்ணாதுங்க அப்படின்னு எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த லேடி கமாண்டர் கேட்கறதா இல்ல, அவனை கொல்லுங்க அப்படின்னு உத்தரவு விட்டுறாங்க. அந்த நேரத்துல அங்கே வந்து ஹீரோனோ அந்த ஹெலிபேட் மேல அம்பா விட்டு அதை வெடிக்க வச்சு அவங்க 2 பேரையுமே காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் எப்படி அங்கிருந்து தப்பிச்சிடுறாங்க. அவங்களோட இடத்துக்கு போய்க்கு இருக்கிற அந்த நேரத்துல ஒரு இடத்துல இறங்கி ஹீரோவும் ஹீரோன் கிட்ட ஸ்பைடரை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து, எனக்கு என்னமோ இவன் உயிரோடு இருக்கிறது நம்ம மக்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு நினைக்கிறேன். மக்கள் மட்டும் இவன் எப்படி சுவாசிக்கிறா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நாம நாவி மக்களோட வம்சமே அழிஞ்சு போயிடும், மக்கள் எல்லாருமே இங்க குடி வர ஆரம்பிச்சிருவாங்க, அதனால இவனை கொன்னுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படி சொல்ல ஹீரோனுக்குமே அதுதான் முன்னாடி ஆசைப்பட்டாங்க. ஆனா இதை கேட்ட உடனே ரொம்பவே உடஞ்சு போயிடுறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல அப்படிங்கிறது தெளிவாவே தெரிய ஆரம்பிக்குது. ஆனா இதுதான் ஒரே முடிவு, இதை பண்ணாதான் இங்க நம்மளால வாழ முடியும் அப்படின்னு சொல்லவும் வேற வழி இல்லாம அவங்கள ஒத்துக்கிறாங்க. ஹீரோவும் ஸ்பைடரை தனியா கூட்டிட்டு போயிட்டு அவனை கொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. அந்த விஷயம் ஸ்பைடருக்கு தெரிய வந்தோடனே இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சிரான். ஆனா ஹீரோனால ஒரு கட்டத்துக்கு மேல அதை தாங்க முடியல. ஏன்னா அவனை வளர்த்ததே அவங்கதான், அம்மா பாசம் அதை ஏத்துக்க முடியல. அதனால வேகமா இங்க ஓடி வராங்க. ஹீரோவாலுமே ஸ்பைடரை கொல்ல முடியல, நீதான் எங்க உயிர் அப்படி சொல்லி கட்டி அணைச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோன ஸ்பைடரை பார்த்து பாசம் மழைய புளியறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல மிகப்பெரிய ஒரு ராட்சச பறவைய ஹீரோ கண்ட்ரோல் எடுத்திருப்பார்ல, இப்ப அதோட இணையறதுக்காக மறுபடியும் அந்த குகைக்கு போறாரு. அங்க போயிட்டு அதை ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்கிறதுனால சந்தோஷப்பட்டு அதோட இணைஞ்சு பறக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ராட்சச பறவையோட அந்த கடல் கிராமத்துக்கு வந்து இறங்கும் போது அதை பார்த்து எல்லாருமே சந்தோஷத்துல ஆரவாரப்படுத்துறாங்க. இப்ப ஹீரோ முடிவு பண்ணிட்டாரு அவங்களை எதிர்த்து போர் புரியணும் அப்படின்னு. அதனால அந்த கடல் கிராமத்தோட தலைவன்கிட்ட பேசி அங்க இருக்கிற எல்லா கிராமத்திலையும் பேசி போர் படையை உருவாக்க சொல்றாரு. அதுக்காக ஹீரோவே இறங்கி எல்லா கிராமத்திலையும் போய் பேசுறாரு. இதுக்கப்புறம் போர் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டைகன்ஸோட தலைவர்கள்ட்ட பேசணும் அப்படின்னு அவங்களோட அனுமதி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டதுக்கு ஆனா அவங்க நம்ம அகிம்சையை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால உயிரிழப்புக்கு தான் அதிகமாகும் அப்படின்னு அறிவுறுத்துறாங்க. அதே நேரத்துல அங்கே வந்த லோக்கோ அவனோட ஃப்ரெண்ட்ஸும் நாங்க சில விஷயங்களை பேசணும் அப்படின்னு அந்த சபையில சொல்ல, நீனும் உன்னோட பிரதரும் தடை செய்யப்பட்டவங்க, அதனால உன்னால பேச முடியாது அப்படின்னு உனக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்ல, இத சொல்ல அந்த கிராமத்தோட தலைவனும் இதை மொழிபெயர்த்திக்கிட்டே இருக்கான். லோக்காவையும் பைக்குனி நீங்க தடை செஞ்சீங்கன்னா தள்ளி வச்சீங்கன்னா நீங்க எங்களையுமே தள்ளி வைங்க அப்படி சொல்லிட்டு அங்க இருக்கிற அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்ல, கடைசியில யோசிச்சு பார்த்தா அந்த தலைவரும் சரி பேசுங்க அப்படின்னு சொல்ல, அப்பதான் அந்த அடிப்பட்ட அந்த டைகுனை அங்கே வர வச்சு மனுஷங்க இந்த இனத்தையே வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க, வர்ற திருவிழா அன்னைக்கு மொத்தமா வேட்டையாட போறாங்க அப்படிங்கறத அந்த மெரன்
மெரைன் பயாலஜிஸ்ட் வேற சொல்லியிருப்பாரு. அதையுமே ஹீரோ சொல்றாரு. இதெல்லாம் வச்சு அந்த தலைவர்கள் சரி நாங்க சபையில முடிவு பண்ணிட்டு வரோம் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த லேடி கமாண்டரும் மத்தவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அந்த டைகுன்ஸை வேட்டையாடுறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நான் இல்லாம எப்படி நீங்க பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் அங்கே வர, நீ இப்ப ரொம்பவே மாறிட்ட, உன்னோட யூனிஃபார்முக்கு நீ மதிப்பு கொடுக்கறது கிடையாது, நீ எப்படி மாறி இருக்க பாரு, அந்த சாம்பல் மக்கள் மாதிரி மாறிட்ட, அதனால உன்னை நான் டிஸ்மிஸ் பண்றேன் அப்படி சொல்லிடுறாங்க. அடுத்து இங்க ஹீரோவும் ஹீரோனும் தன்னோட பையன் கிட்ட நீ பொறுப்பா இங்கிருந்து எல்லாருமே பாதுகாப்பா பாத்துக்க, நாங்க மட்டும் திரும்பி வரலனா நீ ஸ்பைடரையும் உன் தங்கச்சியும் கூட்டிக்கிட்டு இங்கிருந்து தூரமா போயிரு அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த டைகுன்ஸை வேட்டையாடுறதுக்காக ராட்சச கப்பல்கள்ல மனுஷங்க கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோவோட படையும் போருக்கு ரெடியாகி அங்க கிளம்பி போறாங்க. இது எல்லாத்தையுமே தூரமா இருந்துகிட்டு ஹீரோவோட பையனும் மத்தவங்களை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த ஏவா கடவுள் இருக்கிற அந்த இடத்துல மிகப்பெரிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. இவங்க அதுக்குள்ள போய் இந்த ராட்சச கப்பல் அதுல மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க சுத்தி போறாங்க. டைகுன்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அதை வேட்டையாடுறதுக்காக அந்த டீமோட லீடர் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் போட் மூலமா அங்க கிளம்பி போறாங்க. ஆனா அங்கே போய் பார்க்கும்போது அந்த இடத்துல சின்ன சின்ன டைகுன்ஸ் தான் இருக்கு, பெரிய பெரிய டைகுன்ஸ் எதுவுமே இல்ல. இங்க என்ன நடக்குது அப்படின்னு அவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்க டயத்துல ஹீரோவும் ஹீரோவோட படையும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க. கரெக்டான டைம் வரும்போது தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யாருமே எதிர்பாராத நேரத்துல அந்த டைகுன்ஸோட தலைவர்கள் இருப்பாங்கல்ல, பெரிய பெரிய ராட்சச டைகுன்ஸ் எல்லாம் அங்கே வந்து அந்த ராட்சச கப்பல தரமட்டமாக்குதுங்க. உடனே ஹீரோவும் போற ஆரம்பிக்கிறாரு. மனுஷங்களால அதை தாக்கு பிடிக்க முடியல. ஹீரோவும் ஹீரோட படையும் ஜெயிக்கிற மாதிரி போற அந்த நேரத்துல வில்லனும் வில்லியும் அவங்களோட படைகளோட அங்க வந்துடுறாங்க. இனிமே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட படையோட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. மிகப்பெரிய சண்டை ரெண்டு படைகளுக்கு நடுவில் நடந்துகிட்டு இருக்கு. வில்லனும் வில்லியும் அவங்களோட படைகளோட ஆக்ரோஷமா போரிடவும் ஹீரோட படை பின்தங்க ஆரம்பிக்குது. நிறைய பேர் சாக ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த கிரியும் இந்த போர்ல நம்ம தோக்க போறோம், ஜெயிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு நான் ஏதாவது பண்ணணும் அப்படி சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாங்க. அதாவது ஏவாவை எழுப்புறதுக்காக. அதுக்கு முன்னாடியே ஹீரோட பையனும் தன்னோட அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பாவோட பேச்சு மாதிரி அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். கிரியும் ஏவாவோட இடத்துக்கு போயிட்டு அந்த குருவை வச்சு கனெக்ட் பண்ணி ஏவாவை நெருங்க நினைக்கிறா. ஆனா அவளால நெருங்க முடியல. இப்ப அவளை காப்பாத்துறதுக்காக ஸ்பைடரும் அந்த குட்டி பொண்ண நீ அங்கே இரு அப்படி சொல்லிட்டு அவனும் குதிச்சு அங்கே போய் கிரியோட சேர்ந்துக்கிட்டு அவனும் கனெக்ட் பண்றான். இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்களால இன்னும் முன்னேறி போக முடியல. இப்ப அந்த குட்டி பொண்ணு அங்க வந்து சேர்ந்துடுறா. இப்ப மூணு பேரும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க போன உடனே அந்த ஏவாவோட ஒரு பக்க முகம் மட்டும் தெரியுது. பார்க்க பிரம்மாண்டமா ஒரு மிகப்பெரிய உருவமா உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவங்களும் நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், எங்களை காப்பாத்துங்க அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு மிகப்பெரிய குண்டு வந்து வெடிக்குது. இவங்களும் அப்படியே மயங்கிடுறாங்க. ஸ்பைடர் அந்த குட்டி பொண்ணை காப்பாத்தி மேல வந்து விட்டுட்டு மறுபடியும் கிரியை காப்பாத்துறதுக்காக உள்ள குதிக்கிறான். இன்னொரு பக்கம் ஹீரோட பட தோக்க ஆரம்பிக்குது. ஹீரோன அடிபட்டு கீழே விழ, அதே மாதிரி இந்த கிராமத்தோட தலைவுமே கீழே விழுகிறாங்க. அவங்க கர்ப்பமா இருக்கிறதுனால இப்ப ஹீரோனை அவங்களை காப்பாத்தி கரைக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு பிரசவ வலி வந்ததுனால குழந்தையை பிரசவிக்கிறாங்க. அந்த குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்கா அப்படி சொல்லிட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க. இதுக்கு நடுவுல வில்லனும் அந்த குட்டி பொண்ண ஹீரோனோட பொண்ண தூக்கிட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோனும் அந்த குட்டி குழந்தைய பாதுகாப்பா வச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு குட்டி பொண்ணோட அங்க வந்த வில்லன் இன்னொரு பக்கம் ஹீரோவை அடிப்படி கிடக்க அவரை வந்து அவரோட பையன் காப்பாத்துறான். ஒரு பக்கம் வில்லன் அந்த குட்டி பொண்ணை வச்சு ஹீரோனை கூட்டிட்டு போக இதை பார்த்த ஹீரோவும் அவரோட பையனும் அவங்களை காப்பாத்த அங்கிருந்து கிளம்புறாங்க. ஒரு பக்கம் ஸ்பைடர் கிரியை காப்பாத்த இப்ப ஏவாவோட சக்தியினால அந்த கடல்வாழ் உயிரினங்கள்ல ஒரு தடவை லோக்க அட்டாக் பண்ணுச்சுல, அந்த உயிரினங்கள் அங்க கூட்டமா வர ஆரம்பிக்குதுங்க. வந்து அங்க இருக்கிற ராட்சச கப்பல்ல இருக்கிற அந்த மக்களை அட்டாக் பண்ணி கொள்ள ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் மேக்னெட்டிக் ஃபீல்டும் அங்க இருக்கிற கப்பலை உள்ள இழுத்துக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோயினை அந்த வில்லி பயங்கரமா சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோவனோட பையனை அங்கே வந்துடுறாங்க. அதே நேரத்துல கிரியும் ஸ்பைடர் அங்கே வந்து ஸ்பைடரும் அப்பா கிட்ட நான் வரேன் அவங்களை விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு கிரிய வேற ஒரு பிளான்ல அந்த பக்கமா அனுப்பிட்டு அவன் அங்கே போறான். இந்த பக்கம் வந்த கிரி அந்த வில்லியோட குருவோட தன்னோட குருவை கனெக்ட் பண்ணி அவ சக்தியை பயன்படுத்தி வில்லிய மிரட்டி விட்டுறா. வில்லியால தாங்க முடியல, பயந்துகிட்டு அங்கிருந்து ஓடியே போயிடுறா. இன்னொரு பக்கம் ஸ்பைடர் தூக்கிக்கிட்டு வில்லனும் அங்கிருந்து கிளம்ப பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஹீரோவும் கிளம்புறாரு. தன்னோட பையன் கிட்ட எல்லாரையும் காப்பாத்து அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப இப்ப வில்லனும் ஹீரோவும் ஸ்பைடரோட அந்த சுழல்ல அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த கப்பல்ல மாட்டிக்கிட்ட அந்த கமாண்டரும் அங்கிருந்து தப்பிக்க முடியாம அந்த சுழலுக்குள்ள அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள இழுத்து மொத்தமா இறந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவுக்கும் அந்த வில்லனுக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துல ஸ்பைடர் கீழே விழ போக அவனை காப்பாத்துறதுக்காக வில்லனு குதிச்சிடுறாரு. ரெண்டு பேரும் தொங்கிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ தான் அவங்க ரெண்டு பேரையுமே காப்பாத்துறாரு. இப்படி ஹீரோ காப்பாத்தினதுக்கு அப்புறம் வில்லன் கொஞ்சம் மனசு மாறின மாதிரி தான் தெரியுது. ரெண்டு பேரும் இப்ப சண்டை போடல. அதுக்கப்புறம் எப்படியே ஹீரோயினும் மத்தவங்களும் அங்கே வந்துடுறாங்க. அவங்கள அங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது வில்லன் இவங்க கையாலே நம்ம
காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் சத்திய போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. அதை பார்த்த ஸ்பைடர் ரொம்பவே வருத்தப்படுறான். கடைசியில அவங்களோட கடவுளான ஏவா அந்த உயிரினங்களை அங்கே அனுப்பி இவங்க எல்லாருமே காப்பாத்தின மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீன்ல இப்ப அவங்க எல்லாருமே ஏவாவோட இடத்துல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்க இருக்கிற அவங்க எல்லாருமே ஏவாவோட கனெக்ட் பண்ணி அவங்க நினைவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு பக்கம் ஸ்பைடரும் ஏவாவோட கனெக்ட் பண்றான். கிரி சொன்ன மாதிரியே ஸ்பைடரை அவங்களோட ஆன்மீக உலகத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க இவங்க இனத்தோட இறந்த எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாருமே கடைசியா ஸ்பைடரை அவங்கள ஒருத்தவங்கள ஏத்துக்கிட்டாங்க. அதனால ஸ்பைடர் ரொம்பவே சந்தோஷப்படுறான். இத ஏவாவோட இடத்துல இருக்கிற எல்லாருமே உணர்றாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை காய்ஸ்.